சார் வணக்கம் சார். சார் ஸோ சொல்லுங்க சார். உதயநிதி அவர்கள கைது செஞ்சு இப்ப பார்த்தீங்கன்னா, தஞ்சை காவல் நிலையத்தில விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. இரட்டை ஆமாம் சார். அர்த்தத்தில பேசியதன் அடிப்படையில தான் இந்த கைது வந்து இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? சார் இது வந்து ஒன்றும் அவர் செய்கிறது வந்து புதுசு இல்லை சார். ஆக்சுவலாக வந்து பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ், உதயநிதி அவங்க வந்து தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி தொடர்பான ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டத்தில் பேசும்போது காவிரி நதி நீர் பற்றி பேசும்போது அது எதுக்காக வந்துட்டு நடிகை திரிஷாவையும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் குறித்து வந்து ஆபாசமான வார்த்தை வந்து பேசுகிறாப்புல. அவர் பேசுனதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூரில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் புகார், அதாவது மகளிர் அணி புகார் கொடுத்து அந்த புகாரோட பேரில் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 சட்டத்துக்கு கீழே ஒரு 9 பிரிவு கீழே வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு சார். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்களை இழிவுபடுத்துறது, அப்புறம் துன்புறுத்துறது சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எஸ்ல இருக்கிற செக்ஷன், அது போக வந்துட்டு தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 4, அதே போல் கலவரத்தை தூண்டுற மாதிரியான பேச்சு, அப்புறம் பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரியான பேச்சுக்காக பார்த்தீங்கன்னா வந்து பிஎன்எஸ்ல உள்ள செக்ஷன் 192 அண்ட் 196 கீழவும், பொது இடத்துல ஆபாசமாக பேசுனதுக்காக வந்துட்டு செக்ஷன் 296 சப் கிளாஸ் பியும், இது போக வந்து ஐடி ஆக்ட்ல கீழே வந்துட்டு செக்ஷன் 67, அப்புறம் வந்து சதி திட்டம் திட்டத்திற்காக வந்துட்டு பிஎன்எஸ் சட்டம் வந்து செக்ஷன் 61, இதுக்கு கீழே பூராமே வந்து குற்ற புகார் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க சார். இந்த தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையம். ஸோ அந்த இது கீழே வந்துட்டு இன்னைக்கு காலையில் வந்து நீலாங்கரை வீட்டில் வச்சு கைது செஞ்சுருக்காங்க சார். ஸோ இந்த இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு நீலாங்கரை வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இன்னைக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க சார். அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவர் வந்து நம்மளுடைய சட்டமன்றத்தில் வந்து ஒரு கண்ணியமிக்க எதிர்க்கட்சி தலைவராக வந்து பொறுப்பில் இருக்காப்புல சார். ஸோ அப்படியே பொறுப்பில் உள்ள அவர் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இது போல் வந்து பெண்களை வந்து தரம் தாழ்ந்து பேசுகிற வந்துட்டு ரொம்ப ஏற்றுக்கவே முடியாது சார். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான் சார். அரசியல் பதவியோ அல்லது குடும்ப பின்னணியோ சட்டத்திற்கு மேலானது இல்லை சார். சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, உயர் பொறுப்பில் இருக்க தலைவனாக இருந்தாலும் சரி, சட்டம் தன் கடமையை செய்யத்தான் சார் செய்யும். பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காக பொது மேடையில் பெண்களை பற்றி பேசுகிறதையோ அல்லது சக அரசியல் தலைவர்களை பற்றி பேசுகிறதையோ, தரக்குறைவாக பேசுகிறதையோ, இழிவுபடுத்துகிற வகையில் பேசுகிறதையோ தமிழகத்தோட பண்பாட்டிற்கே வந்து இது வந்து கேவலமான ஒரு விஷயம் சார். ஸோ நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. ஸோ மேடையில் பேசும்போதும் சரி, பொது வெளியில் பேசும்போது யாராக இருந்தாலும் வந்து வார்த்தையில் வந்து கண்ணியன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்து பயன்படுத்த வேண்டியது சார். அவர் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கேயில் அது வந்து அவங்களோட ஃபேமிலியில் ஊறின ரத்தம் சார். ஏன்னா 1989 பார்த்தீங்கன்னா வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சட்டப்பேரவையில் வந்து அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வச்சு அசிங்கமாக அங்கே வச்சு செஞ்சு பாடி ஷேமிங் பண்ணி அவங்கள வந்து அவதூறாக பேசுனது மட்டும் இல்லாமல் அதுக்காக வந்து அவர் நையாண்டித்தனமாக வந்து பொது இடங்களில் வந்து அவர் பேட்டி கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க தாத்தாவுக்கு இது வழக்கம் தான். அதே போல் உங்கள் அப்பாவாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் 2016 2021 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மாவை குறித்து, அதை மறைந்த ஜெயலலிதா அவர்களை குறித்தும் சரி, சசிகலா அம்மாவை குறித்தும் அவங்க 2 பேரோட உறவை பற்றியும், அவங்க அந்த பங்களாவில் என்ன பண்ணுறாங்கன்னு பேசுனது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க அப்பா பேசுறதும் சரி, இன்னைக்கு மகனும் அதே இது வராப்புல. ஆக வந்து இது வந்து இவங்களோட பிளட்டில் ஊறின விஷயம் சார். பெண்களை வந்து இழிவாக பேசுறது, தரைக்குறைவாக பேசுறதுன்றது வந்துட்டு இது இவங்களோட பிளட்டில் ஊறினது. என்ன பண்ணுறது, மக்களும் வந்து இவங்களே வந்து தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறாங்க. இவங்களை பொறுத்தவரையிலும் சார், இந்த தடவை வந்து எடுக்கிற நடவடிக்கை வந்து சட்டப்படி கடுமையாக இருக்கணும் சார். ஸோ இவரை கைது பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவசரமாக வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு முன்ஜாமீன் வழக்கு வந்து மனு ஒன்று தாக்கல் செஞ்சு அதில் நீதிபதி இளந்திரையன் அவர்கள் வந்து உடனடியாக வந்து முன்ஜாமீன் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காப்புல. அதே சமயம் வந்து காவல் நிலையத்தில் வந்து விசாரணைக்கு வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். விசாரணை முடிஞ்ச உடனே அவர் வந்து காவல் நிலையத்திலே வந்து பிணையில் விடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க சார். ஸோ அந்த விசாரணைக்காக வந்து இப்போ தற்பொழுது வந்து அவர் வந்து தஞ்சாவூரில் இருக்க காவல் நிலையத்துக்காக கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டிஎம்கே கட்சியில் உள்ள KN நேருவாக இருக்கட்டும், அப்புறம் சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், இவங்க எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க சார். கூட போய்கிட்டு தான் இருக்காங்க. கட்சி நிர்வாகிகள் எல்லாமே சுற்றி இருக்காங்க.
இதை பொறுத்தவரையிலும் தமிழக மக்களாக இருக்கட்டும் அல்லது அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் முதல்ல வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம மக்கள் எல்லாருமே வந்து நீங்கள் அரசியலுக்கு வர்றது வந்துட்டு அரசியலில் பொது நோக்கம்தான் இருக்கணுமே தவிர மக்களுக்குள்ள குறைகளை குற்றங்களை சுட்டி காட்டுறது தான் இப்போ அப்படின்ற வகையில் தான் உங்கள் பேச்சு இருக்கணுமே தவிர அதை விடுத்து அரசியலில் இருக்கிற ஒரு தனி நபர்களை வந்து இழிவாக பேசுறதையோ அவர்களுடைய வாழ்க்கை குறித்து கண்ணிய குறைவாக பேசுறதையோ அதே சமயம் வந்துட்டு நமக்கு சார் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம்னு பார்த்தா நம்ம நாட்டோட பெண்கள் தான் சரிங்களா. அந்த தாய்மார்களை குறித்து வந்து பொது இடங்கள்ல இந்த மாதிரியான கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துறது எவ்வளோ பெரிய அபத்தம்னு சொல்லி அந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு சட்டம் தன் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு வழிவிட்டு இந்த போராட்டத்தில் போகிறவங்க தலைவர் வந்துட்டாருன்னு சொல்லி அங்கங்கே அந்த போராட்டம் பண்ணுறது இந்த வழியை மறைக்கிறது இந்த வேலையெல்லாம் தயவு செய்து தவிர்த்துருங்க. ஏன்னா யாருக்காக இருந்தாலும் இப்படி தான் வரும். ஒன்றும் இல்லை, போன ஆட்சியில் வந்துட்டு ஒரு வயசான அம்மா ஒரு ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது வயிற்றுச்சலில் வெறும் போஸ்டரில் உள்ள முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேலே வந்து மண்ணை கொண்டு எறிஞ்சு செருப்பு வச்சு அடித்ததுக்காக வேட்டையாடுற மாதிரி அந்த வயசான அம்மாவை தேடி வேட்டையாடுனீங்கல்ல, அவ்வளோ கஷ்டப்படுத்துட்டீங்கல்ல. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெருசா தெரியல. நீங்க வந்து இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறவங்கள குறித்தும் ஒரு பெண்மணி ஒரு நடிகை திரிஷா அவங்களையும் சேர்த்து வச்சு நீங்க வந்து இவ்வளவு இழிவா நீங்க பேசுவீங்க. அதையும் கேட்டுட்டு வந்துட்டு இந்த நாடு வந்து சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா வந்து அது நடக்காது. ஏன்னா சட்டம் வந்து யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்றதை பொறுத்து ஒரு வழக்கறிஞரை வந்து நம்புறேன். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாலின் அவர்களோட ஃபேமிலியில் இருக்க அந்த உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது திமுக கட்சியில் உள்ள நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து தயவு செய்து பெண்களை குறித்து வெளியில பேசும்போது கண்ணியமாக பேசி பழகுங்க. ஏன்னா நம்மளுடைய பண்பாடு நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. கட்சி ரீதியாக நீங்கள் வந்து குறைகளை சொல்லுங்க, குற்றங்களை சுட்டி காட்டுங்க, ஒரு அரசியல் சித்தாந்தங்களை பேசுங்க. ஒரு அரசியல் தலைவர் செய்கிற பொது வெளியில் செய்கிற பொது விஷயங்கள் குறித்து குற்றங்களை சுட்டி காட்டுங்க. அதுக்காக தான் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொறுப்பு உணர்ந்து கண்ணியமாக இனிமேல் நடந்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் அவங்ககிட்ட வேண்டுகோளாகவும் இதை நான் வைக்கிறேன் சார். நன்றிங்க சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.